சாதம் மற்றும் டிஃபன்களுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி தொக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ணலாம். எல்லாருக்குமே தக்காளி தொக்குனா ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பேனில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு இடையில நம்ம வந்து தக்காளியை வந்து அப்படியே சேர்த்துக்காம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயத்தை விட கொஞ்சம் தக்காளி வந்து கூடுதலாக இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட் வந்து மாறி வரும். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துட்டு அதையும் ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு கிண்டு விட்டு அப்படியே வந்து கொதிக்க விடுங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பராக வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி அப்படியே சர்வ் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.